டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற ரிசல்ட்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக தேவையானது என்னதுன்னு பார்த்தோன்னா சிவி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்றது லாஸ்ட் லைனில் இருக்கல ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி அண்ட் வந்து இடி பிஇடின்னு கொடுத்துருவாங்களா. இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் எந்தெந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற நம்பர் இதில் தான் இருக்குது. இதை வந்து தெளிவாக செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பிடிஎஃப்ல வந்து எந்தெந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால இதுதான் அந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு. இதில் உங்களோட நேம் இருக்கா, உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 53 பேஜ் இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கிடும். ஸோ வந்து கவனமாக உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1:5 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துருக்கிறதுனால நிறைய ரோல் நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட ரோல் நம்பர் இருக்குதா அப்படின்றதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதில் உங்களோட ரோல் நம்பர் இருக்குன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு ஜென்ரலுக்கு, விமனுக்கு, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு, பிஎஸ்டிஎம் விமனுக்கு, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்படின்ற எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலுக்குன்னு பார்த்தோன்னா ஜென்ரலுக்கு கட் ஆஃப் வந்து 61 கட் ஆஃப். அதே இது வந்து ஜென்ரலில் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா 55 தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 48 தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸுமே வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க.